சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி பகல் 10:14 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் மாலை 6:44 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:14 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கஸ்யப மகரிஷி ஜெயந்தி அப்படிங்கிறது கொடுத்திருப்பார். இது போக ரவீந்திரநாத் தாகூரினுடைய பிறந்த நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:49 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:21 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:58 சந்திர உதயம் என்பது இரவு 11:07 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:49 முதல் 7:23 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:57 முதல் பகல் 10:31 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக இதை ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். புண்ணிய கோட்டி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கா. அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர், நான் கன்னிராசியில பிறந்திருக்கேன், எனக்கு கண்டச்சனி அப்படிங்கிறத சொல்லி இருக்கார். 7ல் சனிங்கிறது இருக்கு. அதனால 2.5 ஆண்டு காலத்திற்கு அடுத்த சனி பயிற்சி நடக்கின்ற வரை நீங்கள் மனைவியை பிரிந்து வாழ்வதுதான் நல்லது. நீங்க மனைவியை பிரிந்து தனித்து வாழ்ந்தால்தான் நல்லது, அல்லது உங்களுக்கு மனைவியின் மூலமாகவே பிரச்சனை வரும் என்று சொல்கிறார். இது உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த நேயர் கேட்டிருக்கார். இந்த நேயர் சொல்றது போல கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கண்டச்சனி என்பது நடந்து கொண்டிருப்பது வாஸ்தவம்தான். அதற்காக அந்த ஜோதிடர் சொன்னது போல் அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 7லே சனி இருக்கிறது என்று சொல்லி வந்தால், அதற்காக மனைவியை பிரிந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், எல்லா கன்னிராசிக்காரர்களுமே தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்துதான் இருக்க வேண்டுமா? ஆணாக இருந்தால் மனைவியையும், அல்லது பெண்ணாக இருந்தால் கணவனையும் பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்வது முற்றிலும் தவறுதானே. இது சாதாரணமா நமக்கே தெரியுதுதானே. இதை போய் எதுக்கு அந்த ஜோதிடரை போய் கேட்கணும்? அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் போய் ஜாதகமே பார்க்க கூடாது. நான் எந்த ஜோதிடரையும் குறை சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய நோக்கம் அல்ல. எந்த அளவிற்கு இந்த மூட நம்பிக்கையினுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறதும் பார்த்துக்கோங்க. இந்த மூட நம்பிக்கையை வைத்து நம்ம ஏதோ ஒருத்தர் நம்புறோம் அப்படின்னா அது மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது தானே. அதனுடைய தாற்பயம் என்ன? ஒரு 7ல் சனி வந்தா அதற்காக மனைவியை பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது பொதுவா கணவன் மனைவின்னு இருந்தாலே வீட்டுல ஏதோ ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைங்கிறது வந்துட்டுதான் இருக்கும். நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, ஜாதகம் எடுத்துட்டு போய், சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கான்னு பாருங்க, நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரிலாம் கேட்பா. ஒரு சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தம்பதியரா கூட கேட்பா. இப்ப எல்லாம் பார்த்தா எங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருது சார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. அது இந்த காலச்சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய சம்பாத்தியம், குடும்ப உறுப்பினர்களுடைய தலையீடு, இதெல்லாம் இருக்கும்.
கணவன் மனைவி பரஸ்பரம் குடும்பம்னாலே இப்படித்தானே இருக்கும். எல்லாம் சரியா போயிடும், கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்கன்னு சொல்றதுங்கிறது வேற. அதை விட்டுட்டு இப்படி யாராவது பலன் சொல்லுவா? உன்னுடைய மனைவியை பிரிந்துதான் இருக்க வேண்டும். ஏன்னா 7ல உனக்கு சனி இருக்கு. நீ மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தால் அந்த மனைவியே உனக்கு சனியாக வந்து உனக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பா. அவள் மூலமாக உனக்கு கண்டம் என்பது வந்துவிடும். ஏன்னா அது கண்டச்சனின்னு சொல்லியிருக்காங்கிற மாதிரி அது கண்டச்சனி அல்ல, அது கண்டச்சனி. கண்டம் என்று சொன்னால் கழுத்து என்று பொருள். கண்டம் கண்டகம் சொல்றா இல்லையா? அந்த 7ஆம் பாவகம் என்பது அந்த கழுத்துன்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து மாங்கல்ய தாரணங்கிறத கழுத்துல தானே பண்றோம், அப்படி சொல்லி இருப்பா. ரஜ்ஜுன்னு கூட சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி 7ஆம் பாவகம் என்பது கண்டச்சனி என்று சொன்னால், கழுத்து என்று சொன்னால் அது வந்து தாலி பாக்கியம் அல்லது மனைவி அல்லது கணவன் களத்திரஸ்தானத்தை குறிப்பதுதான் அந்த கண்டகம் என்கின்ற பாவம். அந்த 7ஆம் பாவகத்திலே ஒரு சனி வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மனைவியின் மூலமாக உனக்கு சனி என்பது வந்து சேர்ந்து விடும். அதனால் நீ பிரிந்திருப்பதுதான் நல்லது அப்படின்னு சொல்றது எந்த அளவிற்கு ஒரு முட்டாள்தனம்! இது வந்து ஒரு மக்களினுடைய அதாவது என்ன சொல்லலாம், அவருடைய நம்பிக்கையை இவர்கள் காசாக்கி கொள்ளுது மாதிரி பயமுறுத்துறது. எதற்கெடுத்தாலும் பயமுறுத்தி ஒரு தவறான பாதைக்கு ஜோதிடத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக முற்றிலும் கண்டிக்கத்தக்க கருத்துதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கணவன் மனைவினாலே சேர்ந்து வாழறதுக்கு தானே சார் கல்யாணமே பண்றோம். இதுல 7ல சனி வந்தா பிரிஞ்சு வாழணும்னு சொன்னா அப்ப எல்லா கன்னிராசிக்காரர்களுமே தங்களுடைய வாழ்க்கை துணையோடு வாழக்கூடாதுன்னு சொல்ல வராரா? என்ன மாதிரியான கருத்து இது? அது போல அல்லதானே. நிச்சயம் ஒரு சில பேர் ஜாதகத்துல பார்த்தோம்னா கூட, அவருடைய பிறவி ஜாதகத்திலே பார்த்தோம்னா கூட, ஜனன ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகத்திலே சனி என்கின்ற கிரகம் இருக்கும். 7லே சனி இருந்தால் அது தோஷமாக சொல்லப்படவே இல்லை. 7லே சனி இருந்தா சனியினுடைய குணமாகிய இந்த பொறுமை, நிதானம், தியாக குணத்தை உடைய ஒரு மனைவியானவர் வருவார் அல்லது ஒரு கணவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் பலன்களை சொல்லி இருப்பார்கள். சனிதான் ஒரு கடுமையான உழைப்பினை தரக்கூடிய கிரகம். அவர்தான் தியாக புருஷராகவே இருக்கக்கூடிய கிரகம். ஒரு தியாக எண்ணம், தன்னலம் கருதாது மற்றவர்களுடைய நலனுக்காக மட்டுமே ஒருவர் உழைக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய ஜாதகத்திலே சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்படி 7லே சனி என்பது இருக்கிறது ஜாதகத்திலே அப்படின்னு சொன்னா அந்த மனைவியானவள் இந்த கணவனுக்காக தன்னலம் கருதாது தியாகம் செய்யக்கூடிய ஒரு குணத்தினை உடையவராக இருப்பார் என்பதுதான் அதற்கான பலனை தவிர, உனக்கு 7ல சனி இருக்கு, நீ மனைவியை பிரிஞ்சிருந்தாதான் உனக்கு நல்லது என்று சொல்வது முற்றிலும் கண்டிக்கத்தக்க கருத்து தான். நீங்கள் அந்த ஜோதிடரை மட்டுமல்ல, அவர் இருக்கிற பக்கமே கூட போகாதீங்கோ, அதுதான் நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த நேயருக்கு சொல்லிக் கொள்கிறோம். இது போல் எவர் ஒருவர் உங்களை பயமுறுத்தினாலும் ஜோதிடம் என்பது பயமுறுத்துவதற்காக அல்ல. அதே நேரத்திலே ஒரு சில ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் வரப்போறதுன்னு சொன்னா எச்சரிக்கை குறிப்புகளாக சொல்லுவார்கள். உங்களுக்கு வந்து ஒரு 6ஆம் பாவகம் என்பது பணியாற்றுகிறது. ஒரு 6ஆம் பாவகத்தில் ஒரு அசுப கிரகங்களோட இணைவு என்பது வந்து சேருகிறது. அதனுடைய திசாபுக்தி காலம் என்பது உங்களுக்கு நடக்கும் பொழுது உடல்நிலையிலே பிரச்சனை என்பது வரலாம். அதனால உடல்நிலையில சின்ன மாறுபாடு இருந்தா கூட அலட்சியப்படுத்தாம டாக்டர் கிட்ட போயிடுங்கோ. அதே மாதிரி 8ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு என்பது இந்த நேரத்திலே வந்து சேருகிறது. அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் சொன்னா, நீங்க வண்டி வாகனங்களை இயக்குவதை தவிருங்கள். அனாவசியமா 2 வீலர்ல போறது, இந்த குழந்தைகள்ட்ட எல்லாம் 2 வீலர் கொடுத்து அனுப்புறது, இந்த இதுல ஒரு நண்பர்களோட உட்காந்து பயணிக்கிறது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து 2 வீலர்ல ஜாலியா போறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிப் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லி இருப்பார்களே தவிர, இது வந்து ஒரு எச்சரிக்கை குணத்திற்காக ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஒரு 6ஆம் பாவகம் வேலை செய்கிறது, ஒரு 8ஆம் பாவகம் வேலை செய்கிறது, ஒரு 12ஆம் பாவகம் வேலை செய்யும் பொழுது நீங்கள் பண விஷயத்திலே ஏமாற்றப்படலாம், அதிகப்படியான விரயம் என்பது உங்களுக்கு ஆகலாம். சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுதும் சரி, இன்னைக்கு ஆன்லைன் மோசடிலாம் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி மோசடிகளிலே சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது உண்டு. அதனால் நிதானமாக நீங்கள் அந்த நிதி நிலைமையை அணுகுங்கள். நிதி கையாளும் பொழுது ஜாக்கிரதையாக கையாளுங்கள் என்று ஒரு ஜோதிடர் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தான் தரலாமே தவிர, இது போன்று அதாவது உனக்கு 7ல சனி வந்துருச்சு, நீ மனைவியை பிரிந்து வாழ வேண்டும் அல்லது கணவனை பிரிந்துதான் இருந்தால்தான் உனக்கு நல்லது, அப்பொழுதுதான் வளர்ச்சி என்பது இருக்கும், நீ அவங்களோட இருந்தினா உன்னுடைய வளர்ச்சி என்பது தடைபடும் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்துக்கள் தான். அதோடு அது கண்டிக்கப்பட வேண்டியதும் கூட. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.